எழுத்தாளர் சிவசங்கரி அவர்களின் உணவுபூர்வமான வார்த்தைகளை கேட்டோம். இந்த தருணத்தில் நம் முன் உள்ளார்ந்த அழகான எல்லா விதங்களிலும் முழுமையான மனிதராய் நம் கண்முன் நிற்கும் தளபதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு கைத்தட்டல்கள் மூலம் நம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். நன்றி நவிழல் தமிழர்களின் முதன்மை பண்பு. விழாவில் திருமிகு துர்கா ஸ்டாலின் அவர்களின் ஏற்புரைக்கு முன்னதாக அவருக்கும் அவையோருக்கும் நன்றி தெரிவிக்க உயிர்மை பதிப்பகம் சார்பாக திருமிகு செல்வி ராமச்சந்திரன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நமது பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அந்நியார் அவர்கள் எழுதிய அவரும் நானும் நூலின் 2ஆம் பாகம் நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நமது மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் உயிர்மை பதிப்பகம் உளமார்ந்த நன்றிகளை உரித்தாக்குகிறது. வரவேற்புரையாற்றிய தமிழச்சி தங்கபாண்டியன் அக்கா அவர்கள், இந்த புத்தக வெளியீட்டு விழா இவ்வளவு சிறப்பாக நடைபெறுகிறது என்றால் அதற்கு முழு முதற்காரணம் அவர்தான். அரங்கத்திலிருந்து அழைப்புதல் வரை ஏற்பாடு செய்து உங்களை எல்லாம் இங்கு கொண்டு வந்து இந்த நிகழ்வோடு இணைத்தது அவர்தான். பெருமதிப்பிற்குரிய சந்திரசேகர் அவர்களுக்கும் இந்த ஏற்பாட்டை வெகு சிறப்பாக செய்து மறக்க முடியாத நிகழ்வாக மாற்றியிருக்கிறார். அவர்கள் இருவருக்கும் அவர்களது குழுவினருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். அதே போல இந்த புத்தகத்தை உருவாக்கியதில் பத்திரிகையாளர் லோகநாயகி அவர்கள் பங்கு முதன்மையானது. அவரும் நானும் நூலின் முதல் பாகத்தைப் போலவே இந்த 2ஆம் பாகத்தையும் சீரிய முறையில் தொகுத்து செம்மையாக்கம் செய்து இதை அரியதொரு நூலாக அமைத்து தந்திருக்கிறார். அவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். இந்த நூலை வெளியிட்ட தமிழின் புகழ்பெற்ற எழுத்தாளர் சிவசங்கரி அவர்கள் ஒரு அற்புதமான உரையினை வழங்கி இந்த நிகழ்ச்சிக்கும் இந்த நூலுக்கும் பெருமை சேர்த்திருக்கிறார். அவருக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். இந்த நூலை பெற்றுக்கொண்டு சிறப்புரையாற்றிய டஃபே குழுமத்தின் தலைவரும் நிர்வாக இயக்குநருமான திருமிகு மல்லிகா ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு இந்த நூலை குறித்து செறிவான பார்வையை நமக்கு வழங்கினார். அவருக்கு எங்கள் நன்றி. சிறப்பு பிரதிகளை பெற்றுக்கொண்ட மாண்புமிகு அந்நியாரின் பேரக்குழந்தைகள் திரு இன்பன் உதயநிதி அவர்களுக்கும் நலன் சப்ரீசன் அவர்களுக்கும் நன்றி. இந்த நூல் குறித்து சிறப்புரை வழங்கிய மேனாள் நீதியரசர் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரிய தலைவர் திருமிகு பவானி சுப்பராயன் அவர்கள் இந்த அரங்கில் பல ஆழமான கருத்துக்களை எடுத்துரைத்தார். அவருக்கும் நன்றி. இந்த நேரத்தில் இந்த நூலின் ஆசிரியர் நமது பெருமதிப்பிற்குரிய அந்நியார் அவர்களை பற்றி மனநிகழ்ச்சியுடன் கூற வேண்டும். அவரது இதயம் எப்போதும் ஓர் அன்னையின் இதயம். அவரது கனிவு அனைவரையும் அரவணைக்கக்கூடியது. அவரது பண்பு அவர் மீது எவருக்கும் எல்லையற்ற மரியாதையை ஏற்படுத்தக்கூடியது. இந்த நூலின் முதல் பாகத்தை 2018ஆம் ஆண்டு வெளியிட்டோம். அதற்கு பிறகு இந்த 2ஆம் பாகத்தையும் வெளியிடும் பொன்னான வாய்ப்பை எங்களுக்கு அளித்திருக்கிறார். இந்த 4 மாதங்களாக அந்நியார் அவர்கள் இந்த புத்தகத்தை மிகச் செம்மையாக ஒரு வரலாற்று ஆவணமாக உருவாக்குவதில் எங்களோடு இணைந்து எவ்வளவோ மணி நேரங்களை செலவிட்டிருக்கிறார். இந்த புத்தகத்தில் தொகுக்கப்பட்டுள்ள அரிய நினைவுகளுக்கு உரிய புகைப்படங்களை தேர்வு செய்வது அவ்வளவு எளிய பணி அல்ல. பல்லாயிரக்கணக்கான புகைப்படங்களின் தொகுப்புகளில் இருந்து உரிய படங்களை தேடி தேடி எடுத்து இந்த நூலை அந்நியார் அவர்கள் செதுக்கி தந்திருக்கிறார். மேலும் இந்த நூலில் எந்த ஒரு வாக்கியமும் உறுத்தலாக வந்துவிடக்கூடாது என அவர் கொண்டிருந்த கவனமும் அதற்காக அவர் செலுத்திய உழைப்பும் ஒரு பதிப்பாசிரியராக எனக்கு மிக பெரும் உறுதுணையாக இருந்தது. இந்த நுட்பமான பணிகளை இந்த நூலில் அந்நியாருடன் இணைந்து லோகநாயகி அவர்களும் நானும் இரவு பகலாக செய்திருக்கிறோம். உயிர்மை பதிப்பதற்கு இந்த வரலாற்று சிறப்புமிக்க நல்வாய்ப்பினை 2ஆம் முறையாக அளித்த அந்நியாருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கும் அந்நியாரின் குடும்பத்தினருக்கு எங்கள் நன்றிகள். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாசகர்கள்
வாசகர்கள், நண்பர்கள், விழா அரங்க ஏற்பாடுகளை செய்த நிர்வாகிகள், அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் அரங்கினை தந்துதவிய அலுவலர்கள், மிக குறுகிய காலத்தில் இந்த நூலை உருவாக்க பேருதவியாக இருந்த உயிர்மை நண்பர்கள் அனைவருக்கும் எங்கள் இதயபூர்வமான நன்றிகள். வணக்கம். நன்றி.